வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு மாதம் நம்ம சர்க்கரையை சாப்பிட்றத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழுதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ சர்க்கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நிறைய விஷயங்களில் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். குடிக்கிற டீ ஆகட்டும், காஃபி ஆகட்டும், ஜூஸ், ஸ்வீட்ஸ், இன்னும் நிறைய இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். ஸோ 100 கிராம் சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 387 கேலரிஸ் இருக்குது, 100 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ அந்த சர்க்கரையை ஆண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 9 டீஸ்பூன் பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 6 டீஸ்பூன் பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போல்லாம் இந்த சர்க்கரைலாம் கிடையாது. வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால் அவங்க நோய் நொடி இல்லாமல் ரொம்ப நாள் ஆரோக்கியமாகவே இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் டயபெட்டிஸ் அப்படின்னாலே அப்படின்னா என்னன்னு கேட்குற காலம் இருந்துச்சு அப்போல்லாம். இப்போ டயபெட்டிஸுங்கிறது இப்போ ஒரு காமன் ஆகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஒயிட் சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது இப்போ ரிஃபைன் பண்ணி நிறைய ப்ளீச் பண்ணி கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்படி வந்துட்டுருக்கு சுகர். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதாவது ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், பல் சிதைவு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இப்படிப்பட்ட சர்க்கரையை நம்ம ஒரு மாதம் நிறுத்திட்டா நம்ம உடம்புல என்ன மாதிரி நல்ல மாற்றங்கள் நிகழுதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரையில் 16 கேலரிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு காஃபின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக 2 டீஸ்பூன் சுகராவது ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு அப்போ 2 வேளை காஃபி டீ குடித்தோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவோம்னு நினச்சி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வெயிட்டை தான் அதிகப்படுத்தும். ஆனால் இந்த சுகரை டோட்டலாக நிறுத்திட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கண்ணோ அந்த சின்ன ஏரியாஸ்லலாம் சில பேருக்கு ஃபேட் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப ஏஜ்டாக தெரிவாங்க சில பேர்லாம். ஸோ அதெல்லாம் நல்லாவே குறையிறதாகவும் பெல்லி ஃபேட்டும் நல்லா குறையிறதாகவும் ரிசர்ச்சில் சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா எங்காக இருக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் இந்த பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம சுகர் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம சுகரை இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப டயர்டாக டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்பு அதுக்கு பழகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தூக்கமின்மையை நல்லாவே சரி பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. அதாவது சுகர் எடுக்காமல் இருந்தால் தூக்கமின்மை பிரச்சனையும் சரியாகி நல்ல தூக்கம் வர்றதாகவும் சொல்லப்படுது. டயபெட்டிஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. டயபெட்டிஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு அதாவது சுகர் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கும் சரி, சுகர் கம்மியாகவே எடுத்தாலும் சரி, டயபெட்டிஸ்க்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. டயபெட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏன்னா அவங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ டயபெட்டிஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் நம்ம சுகர்லாம் இப்போ எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு அந்த டயபெட்டிஸ் பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இப்போ டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் அது யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க இப்போ சுகர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதாகவும் ரிசர்ச்சில் சொல்லப்படுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ண பாருங்கள். அதுக்கு பதிலாக கருப்பட்டி, பனங்கற்கண்டு, வெல்லம் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பிங்க. இதுலேயும் இப்போ கலப்படம் வந்துருச்சு. ஸோ வாங்குறத கொஞ்சம் நல்லா குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கி அதை நல்லதான்னு பார்த்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு என்றைக்குமே நல்லது. நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்கு நல்லதாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ தான் நம்ம அதை விட்டு வெளியே இப்போ கெடுதலான சில விஷயங்களை நாடி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் சுகரை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நான் இப்போயே சொல்கிற மாதிரி தான், சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.